ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா அது பொரி தான். இன்றைக்கி அந்த பொரியை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய், தண்ணி, நெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல், அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்காமல் ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் வச்சதுமே கரையிற ஸ்வீட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரியை எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே ஸ்வீட்டோட ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த பவுடரையும் ஆல்ரெடி மிக்சிங் பவுலில் இருக்க பொரியோட பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொரியோட பவுடரும் இப்போ நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்க இந்த பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம பொரி ஆட் பண்ணி செய்கிறனால இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். அடுத்தது இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பாலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த மிக்சர் வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிணைஞ்சு எடுத்தால் தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணனா தான் நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்சர் கிடைக்கும். ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மிக்சரை நான் 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பார்ட்டில் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் ஃபுட் கலரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபுட் கலரே வேண்டாம் அப்படின்னா கூட இந்த மிக்சரை நீங்கள் நார்மலான லட்டு மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம். மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் ஃபுட் கலர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி டபுள் கலரில் பண்ண போகிறேன். இப்போ 2 கலரில் இருக்க மிக்சர்லேயும் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன். அதனால் சின்ன சைஸ்லேயே நான் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். 2 மிக்சரில் இருந்துமே சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பால்ஸை நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கலர்லேருந்து பால்ஸை குட்டி குட்டியாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக இருக்கிற உருண்டையை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கலருமே ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம டைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 கலரில் இருக்க மிக்சரையும் நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்வீட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பொரியில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, பொரியை யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் செய்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.